ஒரு பில்டிங் ஓனர், அது ரெசிடென்ஷியல் ஓனராக இருக்கட்டும் இல்லைனாக்கா ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஓனராக இருக்கட்டும், இவங்க வந்து மெயினாக எப்படி பிளான் பண்ணணும், ஒரு பில்டிங்னாக்கா MEPயை எப்படி பிளான் பண்ணணும்? பட் வென் கம் டு த டிசைன், அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே வந்து ஒரு ஏர் கண்டிஷன் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங், ஏர் கண்டிஷனோ இல்லை ப்ளம்பிங்கோ இல்லை ஃபயர் ஃபைட்டிங்கோ கொடுக்குறதுக்கு அவங்க சொல்லுவாங்க இங்கே ஒரு ஏர் கண்டிஷன் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏர் கண்டிஷன் டிசைன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு மைண்ட் செட்டில் வந்து இங்கே ஒரு யூனிட் கொடுப்பான். அவனுக்கு தெரியாது இங்கே கேசிட் யூனிட் வரணுமா, இல்லை FCU வரணுமா, இல்லை CUC வரணுமா, AH வரணுமா. தென் வென் கம் டு த சர்வீசஸ் வேர் வி நீட் டு இன்ஸ்டால் இட், அப்போது இந்த பிரச்சனை வருது, இது உடைக்கல அது உடைக்கல, இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குது. சார் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃப் தி என்டையர் ப்ராப்பர்ட்டி. நான் சேஃப்டின்னு மீன் பண்ண வர்றது இப்போ MEP லேயர் தான். ஜென்ரலாக என்ன நடக்குது சார், இந்த லைட்னிங் அரஸ்டர்ஸ், இந்த லைட்னிங் முக்கியமாக தண்டர்ஸ்டார்ம் இந்த மாதிரிலாம் வரும்போது ELV ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக வந்து இந்த 12 வோல்ட் 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற ஐட்டம்ஸ் வந்து ப்ராப்ளம், அதுதான் ஃபஸ்ட்டு அடி வாங்குறது, ஃபஸ்ட்டு பேர்ன் அவுட் ஆகுறது அதுதான். அப்போது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து எத்தனை பேர், ஏன்னா இப்போ HNIs NRI இவங்கலாம் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே. ஸோ இவங்களுக்கு இது வந்து என்னன்னாக்கா எல்லாமே இன்னைக்கு வர போகிற எல்லா கேஜெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ELV சிஸ்டம் ஓரியன்டாக தான் இன்னைக்கு நிறைய கேஜெட்ஸ் இன்னைக்கு வருது. அப்போது அது பேர்ன் அவுட் ஆகாமல் இருக்கணும்னா அப்போது என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும்? ஓகே, அதுக்கு ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம வந்து பிகர் டெவலப்பர்ஸ்னு வச்சுருந்தோம், பெரிய பெரிய கம்பெனிஸ்னால் அவங்க பெரிய IT பில்டிங் கட்டுவாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்கன்னா when they get into agreement with the international MNC company, they have a rules and regulation. ஸோ இதெல்லாம் பெஞ்ச் மாதிரி தான், பைபிள். இதெல்லாம் நீ RFI பண்ணால் தான் நான் அந்த பில்டிங் எடுப்பேன். ஆனால் அவங்க செக்மெண்ட் கிளியர். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது MEPயில். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் பங்களாக்கு வருவோம். ஸோ பங்களா வந்து எல்லாரும் ஒரு ஆசை தான், எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பங்களா டைப்பில் என்ன ஆகுதுன்னா, தெர் இஸ் அ மிட் செக்டர், ஹையர் செக்டர் கூட வச்சுங்க. லெட் அஸ் டாக் வித் ஹையர் லெவல். ஒரு 10 கோடி 8 கோடிக்கு வீடு கட்டுறேன். இப்போ பெங்களூரில் நாங்கள் 4-5 ஜாப் பண்ணுறோம், சென்னை வி ஆர் கோயிங் ஒரு 4-5 பங்களா பண்ணுறோம். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, வி ஆஸ் எ ஸ்டாண்டர்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம், டிசைன்லேயே ELVக்கு தனியாக லைன் கொடுத்துருவோம். வி டோன்ட் மிங்கிள் த லைன் வித் எலக்ட்ரிக்கல். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் ஹை பவர் வில் நாட் கம் இன் டு தி ELV. So ELV generally நாங்கள் it is a small 2.5 core cables we put in the ceiling itself with a conduit. எலக்ட்ரிக்கல்ல கொஞ்சம் கீழே கேபிள் ட்ரே வச்சு போட்டுடுறோம். So that makes a difference. So the spike will never happen, first of all. Second, நம்ம வந்து இப்போ ஒரு பங்களா வீடு கட்டுறோம்னா we have a panel, MCC பேனல்னா அந்த பேனலில் ஸ்பைக் அரஸ்டர், தேர்ட் பார்ட்டி தேர்ட் 3-phase அடாப்டர் கண்ட்ரோலர் எல்லாமே அதில் போட்டுவிடுவோம். இன்கேஸ் ஹையர் ஸ்பைக் வந்ததுன்னா that will restrict the power to go. That is third thing. Fourth thing is there, the 99% we have to put ELCB. That means any minimum voltage earthing also will get to make sure that it gets tripped. And நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, இப்போ கிச்சனுக்கு செப்பரேட்டாக, டைனிங்க்கு செப்பரேட்டாக, பெட்ரூமுக்கு செப்பரேட்டாக, அவங்க சில பேர் ஹோம் தியேட்டர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு செப்பரேட்டாக. ஏன்னா ஹோம் தியேட்டர் மச் காஸ்ட்லியர். ஸோ அவங்க வந்து பட்ஜெட் மினிமம் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி மட்டும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கே எக்யூப்மெண்ட் போயிட்டுனா அது கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ வி கிவ் வெரி இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு தனி ELCB. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவிஷனுக்கும் தனித்தனி ELCB போட்டுருவோம். ஸோ போட்டு we make sure that the safety is much taken care. Next, when we go to the terrace, there is a solar. 90% இப்போ எல்லாருமே சோலார் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சோலார் வந்து அதுக்கு that will be the highest point of the building. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ஹைட்டில். அதுக்கு மேலே we put a lighting arrestor. So it's very simple. ஒரு ஸ்பைக் போட்டுட்டு just you have to give an earthing. So that makes sure the building is protected and your solar is protected and the low voltage will never get hiked on the lighting. And now we see in one year time we are faced 4-5 audit on lighting itself. Okay. The high-rise building gets it in a corner, even if it is a spike is there. So now because of your global warming, நிறைய global warming ஆறனால இப்போ எப்படி thunder will be more and lighting will be more, that is sure. So if you want to do it now, it will get protected. அதுக்கப்புறமா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் எப்படி லைட்டிங் அரஸ்டர் பண்ணணும்னா, லைட்டிங் அரஸ்டர் பண்ணுறதுனா நீங்கள் உள்ளேயே if you are going to do a lighting arrestor, நீங்கள் கேபிள் வெளியில் கொண்டு வரது மேலே ஷாஃப்ட்குள்ளேயே கொண்டு வந்தோம்னா it is safe. எப்போ ரைட்டிங் அரஸ்டர் யாராவது பக்கத்தில் இருந்தால் கூட அஃபெக்ட் ஆகாது.
So that way we have to protect the total building itself with your lighting arrestor, ELCB, MCB, breaker, everything has to be isolated. So it's not going to cost you much. ரொம்ப பெரிய இப்போ நீங்கள் 10 கோடி ரூபாய் வீடு வாங்குறீங்கன்னா ஒரு 50,000 ரூபாயில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுடலாம். 50,000 தான் ஆகுமே. 50 சோலார் உங்களுக்கு லைட்டிங் அரஸ்டர் இஸ் ஒன்லி தட் காஸ்ட். there's no much பெரிய டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டாம். So it is very easy to do it. Okay. So better even you can put in copper wire instead of putting a plate like big builders they put aluminum GA wires and other thing. We can put a copper wire and just put in the pit. Okay. That will be make sure that does not eat your building. Nice. So that way we can do it. அந்த மாதிரி பண்ணலாம். அதான் பெட்டர். நைஸ். சூப்பர் சார். இப்போ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா இப்போ ப்ராப்பரா ஒரு ELCB வச்சுக்கிட்டு MCBs இதெல்லாம் அப்புறமா லைட்டிங் அரஸ்டர்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து 90% ஆஃப் த ப்ராப்ளமை ஐசோலேட் பண்ண முடியும். which will hardly cost 50,000 to 1 lakh rupees தான் வரும்ன்ற மாதிரியாவும் சொல்றீங்க. அதுவும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் பத்தி இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. குளோபல் வார்மிங்னால இப்போ இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ சம்மர் டைம்னா பீக் ஆஃப் ஹீட்டும் அதிகமா இருக்குது. கரெக்ட். வின்டர் ரெய்னி சீசன்னாலும் தண்டர் ஸ்டார்ம்ஸ் இதுவும் அதிகமா ஆகுது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நம்ம இருக்கிற நம்மளுடைய கேஜெட்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டோம்னாக்கா which is much more safer. கண்டிப்பா. for them. சூப்பர் சார். இப்போ ஏர் கண்டிஷன்லயே நிறைய டைப் வந்துடுது. I mean you have a VRF, energy efficiency, VRF வந்துடுது, VFD வந்துடுது, எல்லாமே வந்துடுது. according to your காஸ்ட் காமன் ஏரியாவுக்கு தனியாக ஒரு காஸ்டிங் இருக்கும். அது ஒரு 4,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் அவருக்கு செலவு. இப்போ அவர் இண்டிவிஜுவல் ஒரு வீட்டுக்கு போறாரு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் வீட்டுக்கு போறச்ச அவர் வந்து இப்போ எஃபிஷியன்சி சோலார் போட்டார் கொஞ்சம், அப்புறமா வந்து ஹை எஃபிஷியன்சி மோட்டார் போட்டுட்டாரு, VFD VRV போட்டுட்டாரு. அப்போ அதெல்லாம் போட்டார்னா இவரோட 10,000 கம்மியாக தான் வரும் மாதம் செலவு. அண்ட் ஹவு டு யூ ஸ்டில் நீங்கள் ஆப்ரேஷன்லேயே நீங்கள் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா ஏர் கண்டிஷனில் வந்து முன்னாடி வந்து 24, 22, 23 வைப்பாங்க. அது நாட் ரெக்வயர்ட். இப்போ நீங்கள் 26 வச்சா போதும். ஓகே. உங்களுக்கு வெசர்க்காது, வேர்க்காது. யூ வில் நாட் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்காது. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இட் வில் மெயின்டைன் த டெம்பரேச்சர்.